என்ன இப்பெல்லாம் தெருவில் வந்து வந்து நிக்க நீ? இவ கூட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு பையனை பேச்சு? நான் கேட்டக்கு இவ கூட எல்லாம் பேசுறது இல்லைன்னு சொன்னா. ஏக்கா நம்ம குழந்தை தானக்கா? என்னது இது? இவன் நம்ம குழந்தையா? என்னமோ 10 மாசம் சுமந்து பத்த மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏக்கா அவ நம்ம வீட்ல தானக்கா குடியிருக்கா, அதனால தான் அப்படி சொன்னேன். நம்ம வீட்ல குடியிருந்தா நம்ம குழந்தை ஆயிருவாளோ? ஏய் குழந்தை, என் தங்கச்சி கூட உனக்கு என்ன பேச்சு? ஏன் உன நான் என்ன ஆம்பளை பையனா? உங்க தங்கச்சி கூட பேசினா என்ன? என் தங்கச்சி கூட பேசக்கூடாது. நானும் பார்த்துட்டு இருக்கேன் 2-3 நாளா நிரோஜா நிரோஜன் என் தங்கச்சியே தான் சுத்திட்டு வந்துட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் சரியா தெரியல. ஓனர் அதான் ஓனர், நான் என்ன ஆம்பளை பையனா? உங்க தங்கச்சியை சுத்தினா என்னன்னு கேட்கேன். நான் வேற குழந்தை பிள்ளை தனியா இருக்கேன். 2 வார்த்தை நிரோசாட்ட பேசினா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அவ என்னைய மாதிரி வயசு பிள்ளை, உங்களை மாதிரி கிளவி கூட பேசக்கு எனக்கு என்ன இருக்கு? அதனால தான் நிரோசாவை தேடி தேடி பேசுறேன் ஓனர். என்னை பார்த்தா உனக்கு கிளவி மாதிரி தெரியுதோ? ஆமா, நீங்க வயசானவி தானே, கல்யாணம் முடிஞ்சு குழந்தைலாம் இருக்கு, வேற கிளவி தானே நீங்க? கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருந்தா கிளவி ஆயிருவாளோ? ஆமா ஓனர். அப்போ உனக்கு நாளைக்கே கல்யாணம் ஆகும், நீ கிளவியா? எனக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறந்தாலும் பேரம் பேத்தியே நான் எடுத்தாலும் நான் குழந்தை தான் ஓனர். அது எப்படி என்னை மட்டும் கிளவின்னு சொல்லி நீ மட்டும் குழந்தையோ? ஆமா, என் பேர் குழந்தைல. அப்ப நான் குழந்தை தானே, நீ குழந்தை குழந்தைன்னு தான் கூப்பிடுவேன். அதனால நானும் குழந்தை தான் ஓனர். சீ, பேர குழந்தைய குழந்தை பையனை குழந்தை குழந்தைன்னு பேர் வச்சா நீ குழந்தை ஆயிருவியோ? ஆமா ஓனர். எனக்கு எத்தனை வயசு ஆனாலும் என் பேர் குழந்தைங்கனால குழந்தை குழந்தைன்னு தானே கூப்பிடுவேன். அதனால தான் நான் சொல்லியேன் குழந்தை குழந்தை நீ. சீ, இவ என்னை பத்தி கிளவின்னு சொல்லிவிட்டாளே. எங்க அம்மா எனக்கு பேர் வச்சதே சரியில்லை. எனக்கு அழகா எங்க அம்மா ஒரு பேபி குழந்தை சின்ன பிள்ளை இப்படி பேர் வச்சிருக்கலாம்ல. எத்தனை வயசானாலும் எல்லாரும் என்னை அப்படியே கூப்பிட்டுருப்பாவ. எங்க அம்மா பேர் வச்சிருக்க லட்சணத்தை பாரு. சாரோஜாவன் சாரோஜா. சீக்கிரத்துல இந்த பேரை மாத்திரணும். என்ன பேர் வைக்கலாம்? இந்த மூதேவிக்கு குழந்தைன்னு பேரை வச்சாச்சு. அப்படின்னா எனக்கு கை குழந்தைன்னு பேர் வச்சுட்டானே. அப்பதான் அவளை விட சின்ன பிள்ளைன்னு சொல்லுவாவே. நிரோஜா உங்க அக்கா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டவன்னு எனக்கு என்ன போறேன். இந்த பேர் தான் எனக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கை குழந்தைன்னு பேர் வைக்கணும். ஏ நெட்டாச்சி, என்னது முதவி காணோம்? நிரோஜாவா எங்க போன? நீ அண்ணாந்து பெறாக்க பார்த்துட்டு நின்னா யார் தான் போக மாட்டா, நானும் போலாம் தான் நினைச்சிட்டு நிக்கேன். என்ன பேரை பார்த்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கியோ? இல்லம்மா, சும்மா யோசிச்சுட்டு பாத்துக்க. அம்மாவா உள்ள போலாம். என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை குழந்தை. பூ மாதிரி குழந்தை கண்ணுக்கு என்ன கடை போடுவான்னு கேட்டுட்டே இருக்கா. அதான் பார்த்துட்டு கேட்டு போலான்னு வந்தேன் குழந்தை. ஏக்கா அப்படியே கேட்டா? ஆமா குழந்தை, அவன் ஞாபகம் வச்சு கேட்டுட்டே இருப்பா பாத்துக்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா உடனே சொல்லிடுவா. சிக்கன் பிரியாணிம்பா மட்டன் பிரியாணிம்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. நீ வேற ரொம்ப நாளா இதை விட்டியே குழந்தை. இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணினா நல்லா லாபம் இருக்கல குழந்தை. ஆமாக்கா, லாபம் இருக்க தான் செய்யும். இந்த ஓனர் ஏதாவது சொல்லுவாவிலேருந்து அதெல்லாம் செய்யறதுல பார்த்துக்கிடுங்க. சரோஜா கடக்கா, நீ ஏதாவது ஒரு கடை போடு குழந்தை. சரிக்கா, கடை போடுறேன். ஓனர் வீட்டுக்கிட்ட கடை போட்டாலே ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. ஓனர் தான் என்ன சொல்ல போறவன்னு தெரியல. அதான் ரோசா பக்கம் இருக்கவள அவைய பார்த்துக்கிடுவாவ. நம்ம சிக்கனை விற்போம். வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க, வாங்கண்ணா வாங்க, வாங்கப்பா வாங்க, அண்ணா வாங்க, தம்பி வாங்க, பாட்டி வாங்க, தாத்தா வாங்க. உங்க பல்லுக்கு இதமான சிக்கன் 65. 2 பிளேட் சிக்கன் 65 வாங்கினா ஒரு சிக்கன் 65 பிளேட் இலவசம். ஒரு பிளேட் சிக்கன் 65 வாங்கினா ஒரு துண்டு பீஸ் இலவசம். வாங்கம்மா வாங்க, வாசனை மூக்க தொலைக்குது, வாங்கம்மா வாங்க, சிக்கன் வாங்க வாங்க. ஒரு முறை சுவைத்தால் மறுமுறை சுவைக்க தூண்டும் சுவையில், இதுவரை நீங்கள் சுவைத்திடாத தனி சுவையில் சிக்கன் 65. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்கம்மா வாங்க, சிக்கன் வாங்க வாங்க, சிக்கன் 65 சுவைக்க வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. ஏக்கா வெறும் சிக்கன் இல்லக்கா, பொரிச்ச சிக்கன். இதுக்கு பேரு சிக்கன் 65. ஏக்கா சிக்கன் தாக்கா. அதாவது என்னன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கோழி 65. உங்களுக்கு புரிய மாதிரி நான் என்னத்த சொல்ல? ஏக்கா அது வந்து இதுல 65 விதமான சுவைகளும் நாக்கில் நடமாடும்க்கா. ஏக்கா ரொம்ப ருசியா இருக்கோக்கா, அதுக்கு தான் அந்த பேர் வச்சிருக்காவ. வாங்கி முதல்ல சாப்பிட்டு பாருங்கக்கா. நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். டான்ஸ் ஆடுதா இல்லை ஓடுதானே பார்ப்போம். ஏக்கா எனக்கு இதை வாங்கிட்டு போய் கொடுங்கக்கா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாவ. சரிக்கா, கண்மணிக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க.
சரிக்கா 2 பேருக்கும் வாங்கிட்டு போய் கொடுங்க. 2 பிளேட் வேணும். எவ்வளவு குழந்தை? ஏக்கா ஒரு பிளேட்டு 50 ரூபாக்கா. 2 வாங்கிடுங்க. ஒன்று இலவசமாக தாரேன். அப்படியே குடு. நானு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துறேன். ரூபா நாளைக்கு தாரேன் குழந்தை பிள்ளை. சரிக்கா. முன்னாடியெல்லாம் கடன் கேட்டியெல்லாம் எனக்கு பயமாக தான் இருக்கும் தரதுக்கு. இப்போ உங்கள் மகன் அரவிந்த் இருக்கான்ல, அதனால அவனை நம்பி தாரேன். குழந்தை பிள்ளை, நீ கவலைப்படாத. இப்ப கூட வீட்டுல ரூபா இருக்கு. நான் எடுத்துட்டு வராம வந்துட்டேல, பிறகு தாரேன். சரிக்கா தாரேன், வாங்கிட்டு போங்க. மீன்காரக்கா 3 தட்டையும் மேலே மேலே வச்சு கொண்டு போகிறது சரிதான், கீழே போட்டுறாதுங்க. அதெல்லாம் காரிக்கிட்ட எடுத்துட்டு போயிருவேன் குழந்தை பிள்ளை. எவ்வளவு மீனை நான் தலையில சுமந்துட்டு போயிருக்கேன். இன்னும் 3 பிளேட்டையும் எடுத்துட்டு போக முடியாதாங்க. சரிக்கா கொண்டு போங்க. குழந்தை சிக்கன் கடை போட்டியோ? ஆமாக்கா. என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன்னா சிக்கன் 65 செய்யறது தான் ஈஸின்னு தோணுச்சு. அந்த அரை சிக்கனை வாங்கிட்டு வந்து கடை போட்டிருக்கேன்க்கா. ரோசப்பக்கா ஓனர் வரவே. ஏக்கா என்னைய காப்பாத்திருங்கக்கா ஓனர்கிட்ட இருந்து. ஏ குழந்தை, என்ன இதெல்லாம்? வணக்கங்க ஓனர். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி ஓனர், இது நல்லா இருக்கா ஓனர்? வணக்கங்க ஓனர். நான் நீ வணக்கம் சொன்ன நினைச்சோ? என்ன இதெல்லாம்? அவிய எவ்வளோ பெரிய ஆளு, அது இது எதுங்கிறியல ஓனர்? உங்க முன்னால் நிற்கிறது ரோசாப்பக்கா. உங்களுக்கு கண்ணு தெரியலையா ஓனர்? ரோசாப்பக்கா அப்படியே கொஞ்சம் திரும்பி மூஞ்சியை கொஞ்சம் ஓனர் காமிச்சிருங்க. என்ன சரோஜா, என்ன தெரியலையா? நான் பார்த்த நாள்ல இருந்து ரோசாப்பக்கா இந்த ஒரு கலர்ல தான் சேலை கட்டியாவ. அவியல உங்களுக்கு தெரியாதா ஓனர்? சே, என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? ரோசா பக்கா அவதான் சொல்லியானா நீங்களும் கேப்பீங்களோ? உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொன்னானோ? இல்ல சரோஜா, பின்னால ஒருத்தமே உனக்கு தெரியலையோன்னு திரும்பினேன். எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. நான் அவளை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் நெட்டச்சி எதுக்கு இந்த பயண கடை கொண்டு என் வீட்டு முன்னால போட்டுக்க? இது ஒன்றும் பயண கடை இல்லை ஓனர், சிக்கன் பக்கோடா கடை. இதை சிக்கன் 65ன்னு சொல்லுவாவ. நீங்க சொல்லுங்க பாப்போம். சிக்கன் 65. ரோசாப்பக்கா நான் சொல்லி கொடுக்க கரெக்டு தானே? ஆமா குழந்தை, நீ சரியா தான் சொல்லியா? ரோசாப்பக்கா ஓனர் கிட்ட சொல்லுங்க. ஆமா சரோஜா, இது சிக்கன் 65 கடை தான். எங்க வீட்ல எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நான் சிக்கன் 65 வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் பாத்துக்க. நீயும் வாங்கிட்டு போ, பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் கொடு. ஓனர் தொண்டையில கிச்சா? ஒரே ஒரு சிக்கன் 65 சாப்பிடுங்க, உங்க தொண்டை சரியாவிடும். சிக்கன் 65 2 பிளேட் வாங்கினா 1 பிளேட் இலவசம். 1 பிளேட் சிக்கன் 65 வாங்கினா 1 துண்டு இலவசம். ஐயோ கடவுளே, நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டனோ? இல்ல ஓனர், சும்மா ஒரு விளம்பரம். இந்த 5 ரூபா 10 ரூபா வியாபாரத்துக்குலாம் விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிரு. 5 ரூபா 10 ரூபா இல்ல ஓனர், 1 பிளேட் சிக்கன் 65 50 ரூபா. 50 ரூபா வியாபாரத்துக்கு நான் விளம்பரம் பண்ணக்கூடாதா? நாவில் கரையும் சுவைக்கு சிக்கன் 65 குழந்தை கடை. சே, வாய மூடு. மூதேவி, என் வீட்டு முன்னால கடை எதுக்கு போட்ட? அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மீன் வித்தானிக்கு இங்க விற்காதுன்னு சொன்னேன்ல உன்ட்ட. இன்னைக்கு எதுக்கு நீ சிக்கனை வித்துக்கிட்டு இருக்கா? அன்னைக்கு என்னமோ மீன்காரி மிச்சம் கொண்டு வந்துட்டா, வேஸ்டா போயிரும் வித்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா. இன்னைக்கு இது எங்க இருந்து வாங்கிட்டு வந்தா நீ? வியாபாரம் பண்ணதுக்கு நீ வாங்கிட்டு வந்தியோ? இல்ல ஓனர், இது நம்ம வீட்டு கோழி தான். என்னது, நம்ம வீட்டு கோழியா? பேரியப்பா, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? என் வீட்டு கோழி அடிச்சு சிக்கன் 65 போட்டுட்டு இருக்கியோ? அட ஓனர், உடனே உங்க வீட்டு கோழின்னு சொல்லுவீங்களோ? இது இன்னொருத்தர் இருக்க. உன்னையெல்லாம் நம்ப முடியாது. என் கோழியை போய் நான் எண்ணி பாத்துறேட்டு. இவ்வளவு சிக்கன் இருக்குன்னா நீ ஒரு 5-6 கோழி அடிச்சு போல்க. நீ எல்லாம் உருப்படியா என் வீட்டு கோழியை அடிச்சு இப்படி சிக்கன் 65 பண்ணி வச்சிருக்கியே? அட ஓனர், இப்படி கண்டுபிடிக்க ஏசுறீங்களா? சரோஜா, குழந்தை உன் வீட்டு கோழியெல்லாம் அடிச்சிருக்க மாட்டா. அது முந்தி பால் ஒருத்தர் கொடுத்தாரு பத்தியா? அவர் தான் ஏதோ கொடுத்ததாக சொன்னா. யாரு? ஓனர், அவர் உங்களுக்கு தெரியாதா? யாருன்னா கேட்க சொல்லி தோலை. அவர் பேரு முனியாண்டி செண்பகம். அவனா? ஆமா ஓனர், அவரு நான் இந்த ஊருக்கு வந்து வேலையே இல்லாம இருக்கும்போது எனக்கு உதவி பண்ணார்ல. அவர் இன்னைக்கு சிக்கனை வச்சுட்டு விற்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாரு. முனியாண்டி செண்பகம். அதனால அவருக்கு உதவி செய்யறதுக்காக நான் வாங்கிட்டு வந்து வித்துட்டு இருக்கேன் ஓனர். என்னது, முனியாண்டி செண்பகம் சிக்கன் இருக்கானா? அவன் மாட்டுல பால் கறந்து தானே வித்துக்கிட்டு இருந்தான். அதுவும் எனக்கு போட்டி போட்டு வித்துக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு முனியாண்டி செண்பகம் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஓனர் எதை சொன்னாலும் நம்பிக்கிடுது, அதே மாதிரி ஒரு பேரும் சொல்லுது. ஓனர், நீங்க கூட தான் மாடு வச்சு வளர்க்குறிய, பால் கறக்குறிய. அதுக்காக கோழி வளர்க்காம இருக்கிறீங்களா? அதையும் வளர்த்து முட்டையை தின்னுக்கிட்டு தான் இருக்கிய. எத்தனை கோழி முட்டை விடுது, ஒரு முட்டை தரியல. உங்களை மாதிரி தான் வர கோழியை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாரு. இப்போ விற்காம இருந்ததுனால என்னை கூப்பிட்டு தந்திருக்காரு. என்ன ஓனர், நீங்க எல்லாத்துக்கும் கேள்வியா கேட்குறிய? ஆமா சரோஜா, குழந்தை அப்படிலாம் போய் சொல்ல மாட்டா. அவர் தான் கொடுத்துருக்காரு, முனியாண்டி செண்பகம். அவன் எனக்கு தெரியாமல அவன் எனக்கு போட்டி போட்டு பால் வித்தவனாச்சே. தெரியுதுல ஓனர், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணியிருக்கேன் அவருக்கு உதவி செய்யறதுக்காக தான். நீ இருக்கிறது என் வீட்டுல இருந்துட்டு அவனுக்கு போய் உதவி செய்யுங்க. அதுவும் அந்த முனியாண்டி செண்பகம் எனக்கு எதிரி. அவனுக்கு உதவி செய்யணும் என் வீட்டு முன்னால கூட சிக்கனை வச்சு வித்துக்கிட்டு இருக்கா. சரி ஓனர், உங்களுக்கு உதவி செய்யாமலா? நீங்க ஏன் ஓனர்? உங்க வீட்டு கோழியை எப்ப அடிச்சு சிக்கன் 65 பண்ணலான்னு சொல்லுங்க. பேர் எடுப்பா, நீலாம் உருப்படுவியா? நான் வளர்த்து முட்டை திங்கலான்னு வச்சிருக்கேன்.
அந்த கோழியை போய் என்னைக்கு அடிக்கலாம் எப்ப அடிக்கலாம்னு கேட்கா. இதுதான் நீ எனக்கு செய்யற உதவியா? நீங்க தானே ஓனர் கேட்டிய முனியாண்டி செண்பகத்துக்கு உதவி செய்ய அவன் என் எதிரி எனக்கு ஒரு நாளா உதவி செய்யறியா அப்படின்னு கேட்டியல்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன். வேண்டான்னா அதை விடுங்க ஓனர். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டே ஆகும், நீங்க போய் பதில் சொல்றிய அதுக்கு. என்ன கேட்கணும்? ஆமா 10 வீடு 10 மாடு இருக்குங்கிறிய, அந்த 10 கோழியை ஒரு நாள் சொல்ல மாட்டேங்கல ஓனர். என்கிட்ட 10 கோழியா இருக்கு? இல்ல ஓனர், வீட்டையும் மாட்டையும் சொல்றீல்ல, கோழியை சொல்ல மாட்டேங்கிறீல, அதனால தான் கேட்க என்ன கோழியும் சேர்த்து சொல்லுங்க ஓனர். ஆமா, என் வீட்ல இருக்க கட்லு பீரோ என் வாயில இருக்க பல்லு வரைக்கும் உனக்கு கணக்கெடுத்து சொல்லியே. சரி ஓனர், இப்ப என்னதான் செய்ய சொல்றிய? நீ எதுக்கு இங்க வந்து கடை போட்டிருக்கா? அவன் சிக்கன் தந்தானே அவன் வீட்டு முன்னால போட வேண்டியதானே? சரோஜா, முனியாண்டி செண்பக வீடு ரொம்ப தூரத்துல தனியா இருக்கு பத்தியா? ஆள் நடமாட்டமே இல்ல, கம்மியா இருக்கு. உன் வீட்டு முன்னாலதான் நல்ல ஆட்கள் வந்து போய் இருக்கு, நல்ல வியாபாரம் நடக்கும். அது மட்டும் இல்லாம உனக்கு பெரிய மனசு இருக்கு. உனக்கு இருக்க நல்ல குணம் யாருக்காவது இருக்குமா சொல்லு? அதனாலதான் முனியாண்டி செண்பகமே உன் வீட்டு முன்னால போட சொல்லி கறியை கொடுத்து விட்டுருக்கான் பாத்துக்க. அப்படியேக்கா? ஆமா சரோஜா, நீ வந்து ரொம்ப நல்ல மனசு படைச்சவ பாத்துக்க. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், உன் அளவுக்கு இல்ல சரோஜா. உன் வீட்டு முன்னால கடை போட்டுருக்க பத்தியா? அதனால உனக்கு 2 பிளேட் சிக்கன் 65 இலவசமா கொடுக்க சொல்லி சொன்னானு. என்ன ரோசா பக்கம் இப்படி சொல்லிட்டாவே? 2 பிளேட் எப்படி கொடுக்க முடியும் ஓனருக்கு? முதலுக்கே மோசம் பண்ணிவிட்டாவில. ரோசா பக்கம் 2 பிளேட் இல்ல 1 பிளேட் கொடுக்க சொன்னாரு. அப்படியே குழந்தை, நான் தான் தெரியும் சொல்லிட்டேனோ. 2 பிளேட்ல 1 பிளேட் என்ன? சரோஜா, உனக்கு 1 பிளேட் சிக்கன் 65 இலவசம் பாத்துக்க. அப்படியேக்கா, எல்லாருக்கும் என் மனசு வராது பாத்துக்கிடுங்க. நான் வந்து கஷ்டப்படியில பார்த்தேன்னு வச்சுக்கிடுங்களா, மனசு இறங்கி விட்டு கொடுத்துருவேன்க்கா. ஆமா சரோஜா, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. அதைத்தான் முனியாண்டி செண்பகமா தெரிஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கேன். சரிக்கா, இன்னைக்கு கடை போட்டுட்டு போட்டோம். குழந்தை, இன்னைக்கு போட்டுக்க, என் இன்னைக்கு போடாத. சரி ஓனர், இனி போட மாட்டேன் ஓனர். சரிம்மா சரி, எனக்கு முதல்ல சிக்கன் 65 எடுத்துதா. இருங்க ஓனர், கஸ்டமரை கவனிச்சுட்டு முதல்ல. ரோசா பக்கம் உங்களுக்கு எத்தனை பிளேட் வேணும்? குழந்தை, எனக்கு 3 பிளேட் தான். 2 வாங்கினா 1 இலவசம் இல்ல குழந்தை? ஆமாக்கா, இந்த தாரேங்க்கா. சரி குழந்தை, நான் போயிட்டு வரேன். ரூபாய் கொண்டு தாரேன் பிறகு. சரிக்கா போங்க. ஓனர், உங்களுக்கு என்ன எத்தனை பிளேட் வேணும்? எங்க வீட்ல மொத்தம் 6 பேர் இருக்கோம். எனக்கு வந்து 4 பிளேட் தான். 2 இலவசம் தந்துரு. என்னோட முனியாண்டி செண்பகம் இலவசம் கொடுத்தால, அதையும் தந்துரு. 1 பிளேட் சிக்கன் எவ்வளவு? ஓனர் 50 ரூபா. அப்படின்னா நான் உனக்கு 200 ரூபா தரணும். ஆமா ஓனர், இருங்க ஓனர் எடுத்து தரேன். ஆமா, இந்த சிக்கனுக்கு உப்பு மசாலா எல்லாம் நல்லா கரெக்டா போட்டு வச்சிருக்கியா? எல்லாம் கரெக்டா போட்டுக்கேன் ஓனர். சரோஜாக்கா, என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிய? ஐயோ, இவளா? நான் நிக்கும் போது கரெக்டா வருவா. ஷில்பா, சிக்கன் வாங்க வந்தியா? நான் வந்து சிக்கனை சும்மா பார்த்துட்டு நிக்கேன். என்ன ஓனர், 6 பிளேட் ஆர்டர் கொடுத்தியே வேண்டாமா? சரி, கரெக்டா போட்டு கொடுத்துட்டு அந்த நெட்டச்சி இனி அசிங்கப்பட்டியதே ஒரு வேலை வச்சிட்டு இருக்கா. ஷில்பா, அது எனக்குன்னு நினைச்சுக்கிறாது. அது வந்து எங்க பின்னாடி வீட்டுக்காரவியலுக்கு. வீட்டுக்குள்ள போய் அந்த பக்கம் எட்டி கொடுத்துருவேன் பாத்துக்க. ஓனர், என்ன ஓனர் நீங்க? இன்னும் உதவி? நீங்க தானே ஓனர் எத்தனை பேர் கவனி கணக்கு பண்ணி வாங்கினிய? அதை இப்போ கேட்டோட சொல்லியாகணுமோ? வாயை மூடிக்கிட்டு இரு. ஷில்பா, அது பின்னாடி வீட்டுக்காரவிய எத்தனை பேர் இருக்காவன்னு நான் கணக்கு பண்ணி சொன்னேன் பாத்துக்க. நீ சிக்கன் வாங்க தானே வந்த? ஆமா சரோஜாக்கா, சிக்கன் தான் வாங்க வந்தேன். சரி சரி சரி, நீ போய் வாங்கம்மா வாங்கு. நான் வந்து இங்க பக்கத்து வீட்டுல தானே இருக்கேன். நான் வீட்டுக்கு பின்னால போய் பத்தியா, அப்பதான் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். நீ இந்த பொச்சி வச்சிருக்க பத்தியா, முதல்ல வாங்கிட்டு போ. குழந்தை, இன்னைக்கு என்ன கடை போட்டிருக்கா? ஏக்கா சிக்கன் 65க்கா, பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுதக்கா. ஆமா குழந்தை, இந்த சிக்கன் 65 எவ்வளவு? ஏக்கா 1 பிளேட் 50 ரூபாக்கா. 2 பிளேட் வாங்கினா 1 இலவசம், 1 பிளேட் வாங்கினா 1 துண்டு இலவசம். குழந்தை, அந்த இலவச துண்டுல மட்டும் ஒண்ணே ஒண்ணு தா குழந்தை. நான் தின்னு பார்த்துட்டு நல்லா இருந்தா வாங்கிக்கிடியே. ஏக்கா நீங்க 1 பிளேட் வாங்கினாதாக்கா நான் 1 துண்டு தர முடியும். சும்மா எப்படிக்கா நான் இலவசத்தை தர முடியும்? முதல்ல ரூபாயை தாங்க தாரேன். சரி, எப்பவுமே இந்த சிலுப்பா இப்படிதான் வாங்க வருவா போல்க. எப்போ வந்தாலும் இலவசமா வாங்கிட்டு போயிடணும். குழந்தை, எனக்கு இந்த பிளேட் கணக்கெல்லாம் வேண்டாம். நீ சிக்கன் 65 தானே சொன்னா, அதுல 60 துண்டை நீ வச்சுக்க குழந்தை. ஒரு 5 துண்டை 5 ரூபாய்க்கு கொடு குழந்தை, போதும். என் கையில 5 ரூபா தான் இருக்கு. சரி, இவள மனுஷியா? இந்த பையன் 5 ரூபாய் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி கையில வச்சுட்டு ஆட்டுவான்னு தெரியல. எங்க போய் என்ன வாங்கினாலும் 5 ரூபா தான் இருக்குன்னு சொல்லுவா போலுக்கு. அதான் நீ புரியாமே கொண்டு போமான்னு எல்லாரும் கொடுத்து விட்டுருவா போல. அந்த 5 ரூபாய் கையில வச்சுட்டு ஆட்டிக்கிட்டே தெரியா. ஏக்கா என்னக்கா இப்படி கேட்குறிய? 65 அதோட பேருக்கா. அதாவது 65 வகையான சுவை நாக்கில் நடமாடுமா, அதுதான் பேர் அப்படி வச்சிருக்காங்க. அதுல போய் 5 கொடு 10 கொடுன்னு கேட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நான் சொல்றது பிளேட் கணக்கு தான்க்கா. இல்ல குழந்தை, என்கிட்ட வெறும் 5 ரூபா தான் இருக்கு. அதையும்
ஏக்கா நீங்கள் கேட்க மாதிரிலாம் தர முடியாதுக்கா. இந்த 5 ரூபா கேட்கறது கடன் கேட்குற வேலையெல்லாம் விட்டுருங்க. ரூபா இருந்தால் மட்டும் வாங்கக்கா, இல்லைன்னா வராதுங்க. நீங்கள் இப்படி கேட்கறத பார்த்தா எனக்கு தான் தர்ம சங்கடமாக இருக்குக்கா. குழந்தை அப்ப தர மாட்டியோ? ஆமாக்கா, தரமாட்டேன். சரோஜாக்கா, இந்த குழந்தைய பத்தியலா 5 ரூபாய்க்கு கூட 65 தர மாட்டேங்க அக்கா. என் வீட்டு ஃப்ரிட்ஜை கூட அவதாங்க இன்னும் வச்சிருக்கா. எனக்கு யாருக்கா உதவி செய்வா? ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போன இவளே தர மாட்டேங்க. ஆமா ஆமா, கல்லஞ்சக்காரி தான். என்னை மாதிரி யார் இருப்பா சில்பா? நாங்க போய் அன்னைக்கு உனக்கு மீன் வாங்கி தந்தேன். டீ கடையில ஒரு நாள் கஜாடா வாங்கி தந்தேன். அன்னைக்கெல்லாம் நானும் வாங்கினதுனால உனக்கு வாங்கி தந்தேன் சில்பா. இன்னைக்கு நானே வாங்கல பத்தியா, அதான் உனக்கு வாங்கி தர முடியல. நீ போய் வேற கடையில 5 ரூபாய்க்கு விற்பாவே, அங்க போய் வாங்கிக்கம்மா போ. சரி சரோஜாக்கா, நான் வாரேன். சரி, புரிச்ச உழைக்கிறதெல்லாம் கொண்டு போய் எங்கேயும் ஆத்துல போட்டுருவான்னு நினைக்கேன். ஒரு நாள் 2 நாள் இலவசமா வாங்கி கொடுக்கலாம். தினமுமா வாங்கி கொடுக்க முடியும்? என்னால அந்த 5 ரூபா தான் கையில இருக்குமா? இவெல்லாம் என்ன மனுஷி? இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? என்னில இவன் கடைக்கிட்ட வந்தானே வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிடானும். என்னால பதில் சொல்லி முடியல. நீ எனக்கு முடிச்சிட்டே இருக்கா? சீக்கிரம் தானே எடுத்துட்டு போட்டு. ஒருக்கா வேண்டாங்கிறியா, ஒருக்கா வேணுங்கிறியா? என்ன ஓனர், வேணுமா வேண்டாமா ஒழுங்கா சொல்லுங்க. 6 பிளேட்டையும் தந்து தோலை. கையில ஒரு பீஸ் தான் நான் தின்னுட்டு போறேன். வாங்க மீன்காரக்கா. தலையிலேயே சமந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேம்மா. இன்னைக்கு மீன் சரியா விக்கல. இவ்வளவு மீன் இருக்கு, என்ன பண்ணுவிய? சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்டு தூரதான் தட்டணும். கெட்டு போற பொருள் தானே. அக்கா, இவ்வளவு மீனையும் தூர விட்டுறாங்கக்கா. நம்ம இதை எப்படியாவது வித்துடலாம்க்கா. வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நான் கடை மூடிட்டு வாரேன்க்கா. எப்படி குழந்தை இதை விக்க முடியும்? நானே இவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி பார்த்தேன். வாங்குறதுக்கு ஆளே வரையில. அதனாலதான் சொல்லியே இனி விக்கிறது கஷ்டம். ஏக்கா, இதை மீனா விற்கண்டாக்கா, நம்ம வறுத்து விற்கலாம். என்னது வறுத்தா? எப்படி இவ்வளவு மீனையே வறுத்து விக்க முடியும்? எல்லாரும் வாங்குவாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஏக்கா, உங்களுக்கு நல்லா மீன் க்ளீன் பண்ண தெரியுமா? நல்லா தெரியுமே. எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் 2 நிமிஷத்துல கிளீன் பண்ணிடுவேன். எனக்கு மீன் மட்டும் க்ளீன் பண்ணவே தெரியாதுக்கா. அதனால நீங்க க்ளீன் பண்ணி தந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களா. நான் உங்களுக்கு இந்த மீனை வித்து தந்துடுவேன். எனக்கு வறுத்து வைக்க சம்பளம் தருவீங்களாக்கா? ஏ குழந்தை பிள்ளை, நீ தூர கொட்டியதை வித்து தாரேங்க. உனக்கு ரூபா தர மாட்டேனா? இந்த மீன் வேலை போக லாபம் எவ்வளவு வருதோ அதுல பாதியை எடுத்துக்க. சரிக்கா, அப்படின்னா உங்க மீனை வித்துடலாம். வாங்கக்கா வாங்க. மீன் 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 பொரிச்ச மீனுக்கா வாங்க. வாங்கம்மா வாங்க. கையால மசாலாவை அரைச்சு தடவி பொரிச்ச மீனுமா. வாங்கம்மா வாங்க. மீன் வாங்க வாங்க. திங்க திங்க திகட்டாது, சாப்பிட சாப்பிட ஆரோக்கியம் கூடிக்கிட்டே இருக்கும். வாங்கம்மா வாங்க. வாங்கக்கா வாங்க. வறுத்த மீனுமா. ஒரு பிளேட் மீன் 100 ரூபா தான். வாங்கம்மா வாங்க. ஆமாம்மா வாங்க. 100 ரூபாய் தான் ஒரு பிளேட்டு. வாழை மீன், வஞ்சர மீன், வெலா மீன், சொரா மீன். வாங்கம்மா வாங்க. எந்த மீன் கேக்குறீங்களோ அந்த மீனை இப்பவே வறுத்து தருவோம். வாங்கம்மா வாங்க. வறுத்த மீன் சாப்பிட வாங்க. நாவில் கரையும் தனி ருசி. என்ன கலந்தம்மா? ரேடியோல பேசுன மாதிரியே பேசியா? அது மீன்காரக்கா ஒரு விளம்பரம் மாதிரி தான். அப்படியே விளம்பரமா? அப்ப சொல்லு. நாவில் கரையும் மீன், தின்னுபிட்டு போ நீனு. நல்லா சொல்லியா கலந்த பிள்ளை? ஐ பொரிச்ச மீன். குழந்தைக்கா நல்லா இருக்கா பொரிச்ச மீன்? ஏய் ஜோத் முட்டை, நீ பொரிச்ச மீன் சாப்பிட்டதே இல்லையோ? குழந்தைக்கிட்ட நல்லா இருக்கும்ல நீ கேட்க? பொரிச்ச மீன் எப்பவுமே நல்லா தான் இருக்கும், ருசியா தான் இருக்கும். ஏலே, எனக்கு தெரியும். இருந்தாலும் குழந்தைக்கா செஞ்சா இன்னும் ருசியா இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். குழந்தைக்கா எனக்கு 4 பிளேட் வேணும். சரி பூமாரி, 4 பிளேட் இல்ல 40 பிளேட் கூட சாப்பிடு. என்ன குழந்தை பூமாரிட்ட இப்படி சொல்லியா? 40 பிளேட் வாங்கி சாப்பிட்டானா ஆத்துல போய் பட்டு கிடக்கணும். எம்மா, நான் நிறைய சாப்பிடுவேன். எனக்கு பொரிச்ச மீனுனா ரொம்ப பிடிக்கும். ஏய் சோத்து முட்டை, உனக்கு பிடிக்காது என்னது? எதை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. திங்கிற பொருள் என்னதான் பிடிக்காது அதை சொல்லு முதல்ல. ஆனா எனக்கு திங்கிற பொருள் எல்லாமே பிடிக்கும். நான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன். ஆமா, ரொம்ப ரசிச்சு ருசி சாப்பிடுவேன். ஓடி வே சோத்து முட்டை, சோறுன்னு எழுதி வச்சாலே தின்றுவா. குழந்தை ஒரு பிளேட் மீன் எவ்வளவு? ஏக்கா, ஒரு பிளேட் 100 ரூபா தாக்கா. எந்த மீன் வேணாலும் 100 ரூபா தான், எதை எடுத்தாலும் 100 ரூபா தான். குழந்தை நீ போய் மீன் வாங்கிட்டு வந்தியோ? ஏக்கா இல்லக்கா, நான் மீன் வாங்கிட்டு வரல. ஆமா குழந்தை, நீ டீ கடையில தானே இருந்தா?
ஆமாக்கா டீ கடையில் வடையெல்லாம் வித்து போச்சு பார்த்துடுங்க. அதனால தான் மீன் வாங்கிட்டு வந்து விற்கிறிய குழந்தை. ஏக்கா இல்லக்கா இது மீன் கறக்க மீன். அவனுக்கு நிறைய மீன் எடுத்துட்டு வந்தாவலாம், பாதி விற்கல. அதனால என்ன பண்ணேன்னு என் கடையில் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தாவன். அப்ப இந்த குழந்தை பிள்ளை தான் மீனை எல்லாத்தையும் வறுத்து வித்து விடுவோன்னு சொல்லிச்சு. அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கடை போட்டிருக்கோம். அப்படியாக்கா உங்க மீன் தானோ? ஆமாக்கா, இன்னைக்கு மீன் விக்கல. நானும் 4-5 தெருவுக்கு போயிட்டு வந்துட்டேன். தலைச்சமையா சுமக்க வேண்டியிருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு மீனையும் தூரலா கொட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தை பிள்ளை தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தா. ஏன்க்கா தூர கொட்டன்னு நினைச்சியா? தான் கருவாடு போட்டு வைக்கலாமே. வேற வீட்ல இருக்கும்போது அப்படிதாம்மா செய்வேன். இங்க ஹவுஸ் ஓனர் தான் மீனுக்கே சண்டை ஓடியாவல்ல. கருவாடு போட்டு வச்ச வீடே நாரும். அவிய உடனே சண்டைக்குலாம் வருவாவ. அதனாலதான் இங்க வந்ததுல இருந்து நான் கருவாடே போடுறது இல்ல. விக்க வரைக்கும் பார்த்துட்டு மீதிய குறைஞ்ச விலைக்கு கொடுப்பேன். அதுவும் விக்கலன்னா தூரல கொட்ட வேண்டியிருக்கு. அப்படியா? என்ன அப்படிலாம் செய்யாதுங்க. குழந்தை உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி விட்டுக்கா, இதே மாதிரி செய்யுங்க. சரிக்கா. ஏக்கா என்னைக்கு கடை போட்டாலும் என்னையும் சேர்க்காம விட்டுறாதுங்க. நீ இல்லாமலையா கலந்த பிள்ளை? நான் கழுவி தருவேன், நீ தான் வறுக்கணும். குழந்தை எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிளேட் தா. ஏக்கா என்ன மீனுக்கா வேணும்? எங்களுக்கு துண்டு மீன் தான் வேணும் கலந்தக்கா. எனக்கு துண்டு மீன் தான் வேணும் கலந்தக்கா. குழந்தை எனக்கு அது முழு மீனா கூத்தி அதுதான். சரிக்கா தாரேன். ஏக்கா சாப்பிடுங்கக்கா. பூ மாதிரி 4 பிளேட் வேணும்னு கேட்டிருக்கா. அதனால சாப்பிட்டு வாங்கி சாப்பிடுங்க. இல்ல குழந்தை, இதுவே அதிகம் தான். நிறைய கொடுத்தா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். ஏக்கா நான் காரெல்லாம் கம்மியாக தாக்கா போட்டு பொரிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப எண்ணெய்க்குள்ள கூட போட்டு பொரிக்கலக்கா. இங்க பாருங்க தோசைக்கல்ல தான் போட்டு வறுத்து எடுக்கேன். அதனால சோத்து கூட்டு கூட நீங்க வாங்கிட்டு போங்கக்கா, நல்லா இருக்கும். சரி குழந்தை. இந்த பயண மீன் இவ தான் வத்துக்கிட்டு இருக்கா. என்ன வாசனை, வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலையே. ஏ குழந்தை, என்ன இங்க வந்து மீன் வத்திட்டு இருக்கா? ஓனர் அது வந்து மீன் கடை போட்டு மீன் வறுத்து வித்துக்கிட்டு இருக்கேன் ஓனர். அதைத்தான் கேட்க, இங்க வந்து மீன் கடை போட்டு வறுத்து வித்துக்கிட்டு இருக்கே என்ன? ஓனர் இன்னைக்கு மீன்காரக்காவுக்கு மீன் விற்கலையா, அதனால அந்த மீனை எப்படி வித்து கொடுக்கான்னு யோசிச்சேன். உங்க வீட்டு முன்னால கடை போட்டா ராசியான இடம்ல இது, உடனே வித்து போயிடும். அதனாலதான் உங்க வீட்டு முன்னால வந்து கடை போட்டுருக்கேன் ஓனர். நீங்க வீடு எப்படி கட்டினீங்க ஓனர், இவ்வளவு ராசியா இருக்கு? என்னத்தை கொண்டு போட்டாலும் வித்துருதுன்னா பாத்துக்கிடுங்களா. ஆமா, நான் வந்துச்சு இன்னைக்கு தான் வாயில இருந்து வருது. ஒரு நாளைக்கு எனக்கு 1 ரூபா தந்திருப்பியா? இல்ல வாடகை தான் தாரியா? என் வீட்டு முன்னால கடை போட்டுருக்கல, இந்த மீன்ல வர லாபத்துல எனக்கு பாதி தந்துடணும் இன்னைக்கு. ஐயா இது யா மீன் கிடையாது ஓனர், இது மீன்காரக்கா மீன். எந்த அக்கா மீனா இருந்தாலும் சரி, இதுல வாரத்துல பாதி லாபம் எனக்கு தந்து ஆகணும். ஓனர் எனக்கே அவ்வளவுதான் தரவே, அதுல எப்படி ஓனர் உங்களுக்கு பாதி தர முடியும்? சரி, பாதி தர முடியலன்னா 3 பங்கா வச்சு ஆளுக்கு ஒரு பங்கு. இன்னைக்கு வர லாபத்துல எனக்கு ஒரு பங்கு தந்தே ஆகணும். முடியாது ஓனர், தர முடியாது. கஷ்டப்பட்டு போய் மீன் வாங்கிட்டு வந்தது அந்த அக்கா, மசாலாவை கையால அரைச்சி தடவி வறுத்து விற்கிறதுனா உங்களுக்கு எதுக்காக ஓனர் தரணும்? எங்களோட மீன் வாங்க வந்தாயா, இல்ல அம்மியில் மசாலா தான் அரைத்தாயா, மீனில் மேல் மசாலாவை தடவினாயா, நெருப்பு பற்ற வைத்தாயா, இல்லை சட்டியில் போட்டு மீனை தான் வறுத்தாயா? நீ எனக்கு சொந்தமா பந்தமா? டோபாமண்ட ஓனரே, ஏன் இப்ப மானங்கட்ட வந்தாரு கேட்க வந்த? சீச்சி உங்களை போய் நான் அப்படி கேட்பேனா? சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், உங்களுக்கு ஒரு பிளேட் மீனை இலவசமா தந்துரு ஓனர். அப்படியே எனக்கு மீன் தருவியோ? அப்படியே எனக்கும் என் தங்கச்சிக்கு எங்க அம்மைக்கு எங்க தம்பிக்கும் தந்துரு. அப்பதான் வார லாபத்துக்கு மேல போயிருமே, ஓடி போயிருங்க. இல்லைன்னா கரண்டி எடுத்து வாயிலே சூடு போட்டுருவை. வாய முடையில தோசை கரண்டி வாய்க்குள்ள வரும். சரி, நான் உன் ஓனரு, என் வாய்க்குள்ள தோசை கரண்டி தூக்கி விடுவேங்க. உனக்கு ஓனருக்கு மரியாதை இருக்கா? ஓனருக்கு மரியாதைக்கு தான் நான் ஒரு பிளேட் தாரேன்னு சொன்னேன். சரி, தந்து தோலை திங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல கடை போடக்கூடாது. ஏன் இப்படி சொல்றீங்க ஓனர்? அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு சும்மா தரியா தர மாட்டியா? அதான் ஒரு பிளேட் தாரேன்னு சொன்னேன்ல ஓனர். தந்து தோலை முதல்ல. இந்த கீழே எடுத்து வச்சிருக்கேன்ல பாருங்க ஓனர், எந்த பிளேட்ல இருக்க மீன் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிடுங்க. இது ஆர்வியில இருக்கு, எனக்கு சூடா வேணும். இந்த தோசைகளோட தூக்கி தட்டை தின்ட்டு புரியல. பேதியில போவா, எனக்கு கை காலெல்லாம் வெந்து போறேக்கா. தட்டுல எடுத்து வச்சு தந்து தோலை. சாப்பிடுங்க ஓனர். என்ன வாசனையா இருக்கு. இவன் மட்டும் என்னதான் மசாலா போட்டு வரக்கான்னு தெரியலையே. நானும் கடையில மசாலா வாங்கிட்டு போடதான் செய்ய, ஒன்னத்துக்கு ஆகல. என்ன டேஸ்ட், என்ன ருசி. மெல்ல வேண்டாம், அப்படியே முழுங்கி விடுவேன். நல்லா இருக்கு. என்ன ஓனர் பண்றீங்க அங்க திரும்பி நின்று? என்னை பார்த்தா என்ன வாந்தி எடுக்க மாதிரியா இருக்கு? தின்னுகிட்டு தான் இருக்கேன். சரி ஓனர், முள்ளு இருக்குது முழுங்கிறாதுங்க. நான் முள்ளெல்லாம் சேர்த்தா திம்பேன். எனக்கு இருக்க பல்ல பார்த்திருக்கியா நீ? ஒரு நாள் பார்த்துருக்கேன், சரியா பார்க்கல நான். இங்க பாரு. பாத்தியா எப்படி இருக்கே நீ? ஐயோ அம்மா வாய் மூடுங்க ஓனர். மீன்காரக்க பூச்சாண்டி. வானரு வாயை மூடுங்க. குழந்தை பிள்ளை எப்படி பயந்து அழுவுது பாருங்க. இப்படியே சிரிச்சு பயமுறுத்தியது. மீன்காரக்கான ஓனர் வாய் மூடினதை திரும்புவேன். கலந்தம்மா மீனே கரைஞ்சு போயிரும்.
ஐயோ பேய் வந்துட்டு பேய் பேய் ஓனர் பேய்லாம் வந்து நிக்குது, நான் என்ன பண்ணுவேன்? நீ ரொம்ப நடிக்காத. ஒரு மனுஷன் சிரிக்கப்படாதோ? இல்ல ஓனர், நீங்க இருக்கதே 2 அடி தான், உங்க பல்லு மட்டும் ஒரு அடி இருக்கும் போல்க ஓனர். அதை பார்த்த உடனே குழந்தை பிள்ளை எப்படி பயந்துட்டேன்னு தெரியுமா? என் மேல இந்த மாதிரி என் முன்னால சிரிக்காதுங்க ஓனர். குழந்தை பிள்ளை நான் எப்படி பயந்துட்டு தெரியுமா? ஆமா, குழந்தை பிள்ளை பெரிய பையன குழந்தை பிள்ளை. உடனே எல்லாத்துக்கும் பயந்துருவா. நீ எல்லாம் சிரிக்க மாட்டியா? உனக்கு பல்லு இல்லையோ? எனக்கு பல்லு இருக்கு, ஆனா இப்படிலாம் சிரிக்க மாட்டேனா. நீங்க எதுக்காக இப்ப சிரிச்சியே சொல்லுங்க. மூதேவி, மீனை நீ எப்படி தின்னா நீ தான் கேட்டா? அதுக்கு தான் பல்ல காட்டினேன், மீனை முள்ளோட சாப்பிடுவேன்னு சொல்லி. அதுக்கு ரொம்ப தான் நடிக்கிறா. சரி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன ஓனர், கேட்டு தொலைங்க. இந்த மீன்ல என்ன பயண மசாலா முடியா? இதுல பயண மசாலா எல்லாம் போடல ஓனர், வீட்டுல தான் என் கையால மசாலா அரைச்சி போட்டேன் ஓனர். அதான் என்ன மசாலா அரைச்சி போட்டான்னு கேட்கேன். நானும் தான் மசாலா எல்லாம் போட்டு தான் மீன் வறுக்கேன். இந்த மாதிரி ருசி ஒரு நாள் வந்ததில்ல. எனக்கு சொல்லு நீ போட்ட மசாலாவை. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது ஓனர், தொழில் ரகசியம். நீங்களும் இதே மாதிரி மசாலா அரைச்சி போட்டு வீட்டுல வறுக்கதா இருந்தா என்கிட்ட வந்து வாங்க மாட்டீங்களோ? அதனால சொல்ல முடியாது, போங்க ஓனர். நானும் செஞ்சு பார்க்கலாம் தானே கேட்கேன். சொன்ன என்ன? நீ இந்த மீன் மட்டும் இல்ல, என்ன பயண மீன் வித்தாலும் நான் வந்து வாங்க தானே செய்யேன். பிரியாணியை போட்டாலும் வாங்கியே, என்னத்தை போட்டாலும் வந்து வாங்கிட்டு தான் போறேன். கடையில வந்து வடை வாங்கியே, நான் என்ன வடை செய்ய முடியாமலே கிடக்கேன்? உனக்கு யாவ நடக்கணுமேங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு மசாலா சொல்லுவே சொல்ல மாட்டியா? சரி ஓனர், ரொம்ப அழுகுறியா, நான் வீட்டுல வந்து சொல்லி தரேன். ஏன் இப்ப சொல்றதுக்கு என்ன? என்ன கேட்டு வந்துட்டு உனக்கு? இப்ப கஸ்டமர் வருவாவல்ல? எங்க வந்திருக்காவ கஸ்டமர்? பையன கஸ்டமர் வருவா ஓனர் என்பதான். மீன் வாசனை வெளியே போடாம மறைச்சிட்டே நிக்கிய. இந்த வாசனை 4 இடத்துக்கு பரவுனா தானே வந்து வாங்குவாவே. முதல்ல வழியை விட்டு வீட்டுக்குள்ள போங்க, போங்க. நான் நிக்கிறதுனால தான் வாசனை பூரா மறைச்சிட்டானாக்கும். பேபிமா என்ன மீன் வைக்கிறா? மீன் வாசனை நீ வீட்டுக்குள்ள இருந்து இழுத்துட்டு வந்துச்சு பேபிமா. ஏல, வீட்டுக்குள்ளே வந்துச்சு வாசனை? ஆமாடா, அம்மா வாங்கிட்டு வச்சனா. பேபிமா எவ்வளவு மீன் இருக்கு ஆத்தி கொடு. ஏல, எதுக்கு எல்லா மீனும் கேட்க? நீ என்ன இன்னொரு கடை போட போறியோ? திங்க எடுக்கறான்டா. பேபிமா செஞ்சிருக்கா அப்படியே டேஸ்டா தான் இருக்கும். வாங்கிட்டு போய் மொத்தமா ஆத்தி திங்க போறேன். ஏல, ஒரு பிளேட் மீனே 100 ரூபாயா? அவளே அநியாய விலை வச்சு வித்துக்கிட்டு இருக்கா. நீ என்ன மொத்த மீனை எனக்கு வேண்டி வந்து நிக்கா? எப்படி 10,000 ரூபாய் சொல்லுவா? இது தேவையா உனக்கு? நாளைக்கு நான் மீன் வாங்கி வறுத்து தாரேன். ஏக்கா அதெல்லாம் இந்த மாதிரி ருசியா இருக்காதுக்கா. பேபிமா எங்க அக்கா சத்தம் போடியாளா? அதனால ஒரு 10 பிளேட் மீன் கொடு பேபிமா. சரி சேகர். ஏக்கா 10 பிளேட் தான் சொல்லிருக்கேன் போதுமா? இல்ல 10 பிளேட் மீனை நீனே வாங்கிட்டு போய் அவ என்னத்தை விப்பா? நாளைக்கு அவ போட்டுக்க மாதிரியே மசாலா நானும் போட்டு உனக்கு வறுத்து தரேன் மீன் வாங்கி. இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்குவோம் போதும். சும்மா ரூபா மரத்துல இருந்து காய்ச்சி வர மாதிரி தான். 10 பிளேட் வேணுமாம்ல? 10 பிளேட். இங்க பார் குழந்தை, மொத்தம் 3 பிளேட் கொடுத்து விட அவங்கிட்ட. நான் 300 ரூபா மட்டும் தான் தருவேன். அவங்கிட்ட எல்லாம் ரூபா எல்லாம் தர மாட்டான்னு சொல்லியாச்சு. மீன் விற்கணுங்கக்காக 10 பிளேட் அள்ளி கொடுத்து விட்டான்னு வச்சுக்க, ரூபா வராது சொல்லிட்டேன். ஏன் ஓனர் இப்படி பண்றிய? ஆசைப்பட்டு திங்கிற பையில கெடுக்கிறீங்களா? ஏன் நல்ல கேளு பேபிமா. ரூபா நான் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. 300 ரூபா தான் தருவேன். சேகர், நீ வேலைக்கு போண்டி தானே சேகர்? உங்க அக்கா என்னன்னா நான் தான் ரூபா கொடுக்கணும், நான் தான் ரூபா கொடுக்கணும், நீ ஓவரா பேசிட்டு இருக்காவே. பேபிமா நான் வேலை தேடிட்டு இருக்கேன், சீக்கிரமா கிடைச்சிரும். என்ன எனக்கு என் தம்பிக்கு சண்டை போட்டி விடுறியோ? உங்க அக்கா உனக்கு பணம் தராம ஏமாத்தியான்னு சொல்லி கொடுக்குறியோ? ஆமா, 10 வீடு வாடகை வருதுல ஓனர். 10 மாடு வேற பால் கறக்குது. அதுல 2 வீட்டு வாடகையாவது அவன் கையில கொடுக்க வேண்டியதானே? நீ அந்த மீன்காரி வாடகை தாங்க, அவன் கையில கொடுக்கேன். ஓனர், அதான் என்னோட முன்பணம் இருக்குல்ல ஓனர், அதுல இருந்து எடுத்து சேகர் கொடுங்க. நீ எனக்கு என் தம்பிக்கு இப்பயே சண்டை வர வச்சு பாக பிரிவினை வர வச்சிருவ போல்க. சும்மாடி ஒன்னே மாதிரி பத்தி நான் பார்த்ததே இல்ல. நீ யார் வீட்டுக்கு மருமகளா போறியோ அந்த வீட்டை 2 ஆக்கி விடுவா. என்ன ஓனர் இப்படி பேசிவிட்டிய? நான் என்ன உங்க சொத்தை 2 பிரிச்சு கொடுங்கன்னே சொன்னேன். அவனுக்கும் கொஞ்சம் ரூபா கொடுக்க கூடாதான்னு சொன்னேன். குடுத்தியல்னா சேகரும் நினைச்சதை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பான். என் தம்பி ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்டதில்ல. நீ தான் இந்த மாதிரி ஒரு பூகம்பத்தை கிளப்பி விடியா. என்னைக்காவது இவன் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தை வரட்டு அன்னைக்கு தான் உனக்கு இருக்கு. ஐயோ ஓனர், எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்கிய? ஆசைப்படியதை வாங்கி திங்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். கொடுக்க இஷ்டம் தான் கொடுங்க, கஷ்டம் தான் விட்டு போங்க. அதுக்கு எதுக்கு என்ன எப்படி சராமரியா ஏசுறிய, சந்தேகப்படுறிய? ஆமா ஓனரி, குழந்தை பிள்ளை நியாயத்தை தானே சொல்லியா? நாளைக்கு சேகருக்கு கல்யாணம் நடக்கும். அப்பயும் உங்க கையவே எதிர்பார்த்துட்டு நிக்க முடியுமா? என் தம்பிக்கு நான் எவ்வளவு தேவையா கொடுப்பேன். அதை நீங்க 2 பேரும் சொல்லாண்டா. வந்துட்டா நியாயம் பேசுறதுக்கு. இங்க பாரு தம்பி சேகரு, இந்த மீன்காரி வீட்டுல மட்டும் பொண்ணு கட்டணும்னு நினைச்சிடாத. ஒத்த பைசா தர மட்டும் சொத்துல ஒரு பங்கம் கிடைக்காது உனக்கு. ஏக்கா அத அம்மா சொல்லட்டும்க்கா. எனக்கு சொத்துல பங்கு இருக்கா இல்லையான்னு இவ அத பத்தி எதுக்கு காஞ்சி பேசிட்டு இருக்கா? எங்க அக்கா எவ்வளவு பாசக்காரின்னு எனக்கு தானே தெரியும். அவையெல்லாம் தெரியாம சொல்லிட்டு இருக்கா. அக்கா நீ உள்ள போ. தம்பி என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கல்லம்மா. ஆமாக்கா நீ எவ்வளவு எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. நான் கேட்டோனே எனக்கு எல்லாத்தையும் எப்படி செய்யறான்னு எனக்கு தானே தெரியும். தம்பி சேகரு, நீ 2 பிளேட் உனக்கு மட்டும் வாங்கிக்க. என்ன நிராசாக்கும் அம்மைக்கும் ஒரு பிளேட் வாங்கிக்க. குழந்தை என் தம்பிக்கு 4 பிளேட் கொடுத்துரு. என்ன பாசத்துல ஒரு பிளேட் பொங்கிட்டு போல? இல்ல குழந்தை, என் தம்பிக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். சரோஜக்கா இவனோ கடைக்கு வந்த கடைக்காரி கூட வேண்டியதானே, எதுக்கு என்ன கூடியா? என்னம்மா ஷில்பா, மீன் வாங்க வந்தியோ? நல்லா இருக்குமா மீன், வாங்கி சாப்பிடு. நான் வாங்கிட்டேன், வீட்டுக்கு போறேன். ஏக்கா நீங்க மீன் வாங்கிட்டீங்களோ? ஆமாம்மா, ஆமா நாங்க வாங்கிட்டோம். ஏக்கா நான் குழந்தைகிட்ட
மீன் வாங்க வந்தா அங்க வாங்க வேண்டியதானே? அது என்ன என்கிட்ட வாங்கி தின்னு பார்க்கணும்? இல்ல சரோஜாக்கா, உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அப்பந்தானே வாங்க முடியும். உப்பு காரெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நான் தான் தின்னு பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவட்ட வாங்கிட்டு போ. ஒரு பிளேட் மீன் எவ்வளவு அக்கா? 100 ரூபா, 100 ரூபாய்க்கு தான் இருக்கா. 100 ரூபாயா? என்கிட்ட அவ்வளவு ரூபாய் இல்லக்கா. கொஞ்சம் குறையாதான் இருக்கு, பார்த்துக்கிடுங்க. எவ்வளவு ரூபா குறைய வச்சிருக்கா? ஏக்கா, ஒரு 95 ரூபாய் குறையுது, பார்த்துக்கிடுங்க. அப்போ உன்கிட்ட அந்த பையன் 5 ரூபா மட்டும் தான் வச்சிருக்கா. ஆமா சரோஜாக்கா, நீங்க ஒரு 95 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே திருப்பி தந்துடுறேன்க்கா. நாளைக்கு மட்டும் எப்படி வரும்? நாளைக்கு என் வீட்டுக்காரவிய ரூபா தருவாவே. உன்னை நம்பி நான் எப்படி தர முடியும்? 2000 ரூபாய்க்கு வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜே தான் தூக்கிட்டு வந்திருந்தா இவா. நான் 95 ரூபா தான் வீட்டுல இருக்க சட்டி பானை தான் பறிக்கிட்டு வரணும். வேற சோறு பொங்கக்க சட்டி பானை இல்லாம தான் தெரியவா பாத்துக்க. உனக்கு ரூபாய் பூரா என்ன பண்றியா? எங்கோட்டு போடுறியா? உன் புருஷன் நல்ல வேலைக்கு தானே போறாரு. வேற ரூபாய் இல்லங்கிறியா? ஏக்கா, பொம்பளை புள்ள வச்சிருக்கேன் பாத்தியலா, அதனால பேங்க்ல ரூபாய கொண்டு போட்டுருவேன்க்கா. அப்படியே எப்ப பார்த்தாலும் அந்த 5 ரூபாய் மட்டும் கையில வச்சுட்டு மீதி ரூபாய் கொண்டு போட்டியது. நீனும் உன் குடும்பம் மட்டும் ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். மத்த யார் வேணாலும் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல உனக்கு. வீட்டுல காய்கறி வாங்கி சமைப்பியா இல்லையா? ஏக்கா, இந்த மார்க்கெட்டுக்கு சாயந்தரம் போனா 10 ரூபாய்க்கு கூறு கட்டி வச்சிருப்பாவல்ல, அததான் வாங்கிட்டு வந்து வீட்டுல சமைப்பேன். நல்ல விவரமா தான் உழைக்க காசுல நல்லா சாப்பிடுங்க. முதல்ல சேர்க்கறதுக்கு 2வது சேர்த்துக்கலாம். உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தான் உழைக்க முடியும், நல்லா வாழவும் முடியும். சேர்த்து வைக்கலாம், சேர்த்து தின்னு போய் மிச்சம் இருக்கிறத சேர்த்து வை. எப்ப கேட்டாலும் அந்த பையன் 5 ரூபா மட்டும் தான் வச்சிருக்கா. சரோஜாக்கா ரொம்ப கோவமா இருக்காவ வாழ்க்கை. மீனுல ரொம்ப காரத்தை அதிகமா போட்டுட்டியோ குழந்தை, அதனாலதான் இவைய கோவமா இருக்காவளோ? இல்லை செல்பாக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லை. சீ, இவ திருந்தவே மாட்டா. மீன் காரமா இருக்கிறதுனால தான் நான் கோவப்பட்டேன். கடைசி வரைக்கும் நான் சொன்னது புரியல இவளுக்கு. இவ்வளவு திருத்தியது என் வேலை கிடையாது. குழந்தை, 5 ரூபாய்க்கு மீன் துண்டு தருவியா? இல்லைக்கா, 5 ரூபாய்க்குலாம் மீன் துண்டு தர முடியாது. ஒரு பிளேட்டாக தான் வித்துட்டு இருக்கேன்க்கா. எனக்கு தட்டெல்லாம் வேண்டாம் குழந்தை. ஏக்கா, தட்டுலாம் இலவசம் இல்லைக்கா, மீனுக்கு தான்க்கா ரேட்டு. அப்போ 5 ரூபாய்க்கு மீன் இல்லையோ? இல்லைக்கா, 5 ரூபாய்க்கு மீன் இல்லை. ஐயோ, இந்த இம்சையை தாங்க முடியல என்னால. சரி குழந்தை, நான் பிறகு வாரேன். சரோஜாக்கா, ரொம்ப கோவப்படாதீயே, உடம்புக்கு நல்லதில்ல. நான் வாரேன் சரோஜாக்கா. மீன் வாங்கிட்டு போ. என்கிட்ட ரூபாய் இல்ல சரோஜாக்கா. சரி சரி, இந்த பிளேட்டை கொண்டு போய் தின்னு. நான் இதுல ஒரு துண்டு தான் எடுத்துருக்கேன், நீ மீதி தின்னு. சரோஜாக்காக்கு எவ்வளவு நல்ல மனசு. நான் வாரேன்க்கா. என்ன ஓனர், மீனை கொடுத்துட்டியா? அந்த மீன்ல சூடே ஆறி போச்சு. அவ என் மீனை பார்த்து பார்த்து நொட்ட விட்டுட்டே இருக்கா. அதை தின்னுட்டு அப்புறம் எனக்கு வயிற்று வலி வரக்கா. எனக்கு சூட வறுத்து தான் மீனை. நீ தந்த இலவச மீனை அவட்ட கொடுத்துட்டேன். எனக்கு மறுபடியும் 100 ரூபா மீனை இலவசமா தந்துரு. என்னது, மறுபடியும் இலவசமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்